அனைவருக்கும் மாலை வணக்கம். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட புழுதியில் எரிவதென்றோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்ற முண்டாசு கவிஞருடைய சிறிய சிந்தனைக்கிணங்க தமிழ்நாட்டு மக்களெல்லாம் இனி வருங்காலங்களில் நல்ல ஒரு ஆட்சியின் கீழ் இருக்கப் போகிறார் என்பதற்கு ஒரு சான்று. தமிழ்நாட்டில் ஒரு சீரிய ஆட்சியை தரக்கூடிய இடத்திலாக தர வேண்டும் என்ற எண்ணத்தில் பல்லாயிரக்கணக்கான கோடி பணத்தை தும்சம் செய்துவிட்டு எனக்கெல்லாம் மக்கள்தான் முக்கியம் என்ற அடிப்படையில் மக்களுக்காக சேவையாற்றி வந்திருக்கும் புரட்சித் தளபதி விஜய் அவர்களை வணங்கி, மற்றும் அவருக்கு துணையாக தமிழ்நாடு அரசியலிலே 70 ஆண்டு காலம் பல அரசியல் பரிணாமங்களை சந்தித்த திரு செங்கோட்டையன் அவர்களை வணங்கி, உடன் உதவியாக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்கள் மற்றும் நிர்மல்குமார், அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுன் போன்றவர்களெல்லாம் மாலை வணக்கங்களை விடுத்தாக்கி, இன்றைக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக ஆட்சி செய்யக்கூடிய இடத்தில் மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற இடத்தில் மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை சார்ந்த விஷயங்கள் இன்னமும் நிறைவேற்றப்படாத என்ற இடத்தில் இருக்கக்கூடிய என்று அரசியல் சூழல்களை அகற்ற வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் பாதுகாப்பான முறையில் ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று, இன்றைக்கெல்லாம் மக்கள்தான் முக்கியம் என்று புரட்சித் தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு அரசியலுடைய ஞானத்தை கையில் எடுத்துள்ளார். அதை விரைவில் நடக்கக்கூடும் என்பதும் இந்த தருணத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எங்கே பார்த்தாலும் கொலைகள், எங்கே பார்த்தாலும் கொள்ளை, எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் சுகாதாரக்கேடு, எங்கே பார்த்தாலும் ஒரு அடிப்படை சார்ந்த விஷயங்கள் இல்லை, எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி ஒரு அரசு மருத்துவத்தில் சுகாதாரம் இல்லை, அரசு மருத்துவத்தில் பற்றாக்குறை, ஆட்கள் பற்றாக்குறை. ஸோ ஒவ்வொரு துறையிலும் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி திமுக அரசனுடைய அந்த வாக்குறுதியை காற்றில் தூவிட்டிருக்கு என்பதுதான் பதிவு செய்ய வேண்டும். இன்றைக்கி செவிலியர் எடுத்துக்கிட்டால், ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு செவிலியர் 2 செவிலியர் மட்டும்தான் பணியாற்றுறாங்க. 4 செவிலியர் பணியாற்றக்கூடிய இடத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு செவிலியர் பணியாற்றி அங்கே கூடிய வரக்கூடிய அந்த பேரூராட்சி ஊராட்சி என்று சொல்லக்கூடிய நகராட்சி பகுதியில் எப்படி கையாள முடியும்? அதில் பற்றாக்குறை. அரசு மருத்துவமனையில் போதிய வசதியின்மை. ஸோ போக்குவரத்துறையில் பஸ் என்பது ஒரு சாதாரண விஷயமாக இன்றைக்கெல்லாம் ரொம்ப மக்கள் விரும்பத்தகாத விஷயத்தில் டிக்கெட்டு அதிக விலை, மின்கட்டண உயர்வு, சொத்து ஒரு உயர்வு, அதாவது காவல்துறையை தன் கையில் வச்சுக்கிட்டு அதிகார துஷ்பிரயோகம், கட்ட பஞ்சாயத்து நடக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் போதைப்பொருள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கி முக சுப்பிரமணியன் அமைச்சர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கி போதைப்பொருள் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய புகழிடமாக இன்றைக்கி திகழ்ந்து கொண்டிருக்கு. அதுக்கு சான்று இல்லை. ஒரு மக்கள் விரோத ஆட்சி என்றால் இதைவிட வேறு எதுவும் இல்லை என்பது சான்று. எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் குட்கா, எங்கே பார்த்தாலும் ஆன்ஸு, எங்களுடைய பான்பராக்கு. இன்றைக்கி நான் கோயம்புத்தூரில் வசிக்கிறேன். உண்மையான முறையில் பதிவு செய்கிறேன். ஒரு கடையிலாவது இன்றைக்கி ஆன்ஸுன்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சரை சொல்லுங்கள், நான் அந்த மீசியை எடுத்துட்றேன். அதேபோல் சும்மா வெத்து அரசில் செய்யக்கூடிய வெத்து மாடல் தான் இன்றைக்கி ஆட்சி செஞ்சிட்ருக்கு தமிழ்நாட்டில். வெத்து திராவிட மாடல் தான் ஆட்சி செஞ்சிட்ருக்கு. இதையெல்லாம் மக்கள் விரட்டுவதற்கு இன்றைக்கி வெளியேட்டாங்க. 2026 மக்கள் அடியோடு அறுக்க வேண்டும், சமிட்டியடை கொடுக்க வேண்டும் என்றதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்தளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதுபோக இன்றைக்கெல்லாம்
மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார். விஜயினுடைய தொண்டர்கள் கட்டமைப்புள்ளன்னு சொல்லி மறைமுகமாக சாடி கொண்டிருக்கிறார். விழுப்புரம் தொடங்கி மதுரை தொடங்கி எல்லா இடங்களிலும் இன்றைக்கி சிறப்பான முறையில் இன்றைக்கி அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கி கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈரோட்டில் நடந்த விழா மாநாடு இல்லை, அது உலக மாநாடு நடத்தி காட்டிய திரு செங்கோட்டையன் இடத்துல எதுவும் பண்ண முடியல. உங்களுடைய அந்த பூச்சாண்டை குலைக்கல. நீங்கள் கரூரில் இன்றைக்கி அந்த இயற்கையாகவே நடக்கலை, செயற்கையாக தான் நடந்திருக்கு. இது ஆட்சியினுடைய அந்த அவல நிலையை மக்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க. நீங்கள் என்ன தான் சப்பக்கட்டு கட்டினாலும், என்ன தான் உப்புக்கட்டு கட்டினாலும், அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்றைக்கெல்லாம் வேங்க வழியில் தொடங்கி கள்ளக்குறிச்சியில் மரணவோட சத்தம் கேட்டது. எங்கே போனார் மாண்புமிகு முதலமைச்சர்? கரூருக்கு மட்டும் 2 மணிக்கு ஓடுறாரு. கரூருக்கு மட்டும் 2 பேருக்கு ஓடி 41 பேரையும் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரத்தில் இவங்க விரோத பிரச்சனை செய்துட்டாங்களாமா அப்படின்னு நாங்கள் நம்பணுமாமா. இல்லை சிபிஐ வழக்கு போயிட்டுருக்காரு ஒரு பக்கம். ஏன்னா அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அதுதான் பேசியிருக்காரு. கட்டமைப்பு இல்லாதது. கட்டமைப்பை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. ஹோட்டலில் போயிட்டு தின்னுட்டு காசு கொடுக்காமல் சண்டை போட்ட கதையெல்லாம் இன்றைக்கி நான் சொல்ல பத்திரிக்கையில் வருது, வளமுது. எங்கே பார்த்தாலும் கட்ட பஞ்சது, எங்கே பார்த்தாலும் மிரட்டல் உருட்டல் பண்ணக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி திமுக அரசு இருக்குது. இதை பற்றி பேசுகிறதுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலைவிரித்து ஆடுகிறது. ஒரு நாளாவது போஸ்கோ வழக்கு சந்திக்காத நாளே இல்லை. இன்றைக்கி ஜாதிய வன்முறையால் பட்டியலினத்து மக்களுக்கு எதிரான வன்முறை செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கான எடுத்துக்காட்டு 3 நாட்களுக்கு முன்னாடி வேலூரில் நடைபெற்றது. வேலூரில் வரதட்சணை கொடுமையால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பிள்ளைய இன்றைக்கி வீட்டில் கொண்டுட்டுருக்காங்க. அது மட்டுமா, நெல்லையில் இன்றைக்கி வாய்க்கு வாய் சமூக நெறி சமத்துவம் பாதுகாப்பு பேசக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஜாதிய வன்முறைக்காக நீங்கள் சட்டம் இயற்றி இன்றைக்கி 3 எத்தனை மாதம் ஆச்சு? அக்டோபர் மாதம் நீங்கள் சட்டசபையில் கொண்டு வந்தீங்க. உடனடியாக சட்டசபையில் அறிவிச்சுக்கலாம். ஏன் ஏழை எளிய மக்களுக்கு வஞ்சிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கீங்க, செய்ய மாட்டேறீங்க? ஏன் செய்யலை? உங்களால் முடியும். ஏன் செய்யலை? அதுக்கு தனியாக குழு விசாரிக்கணுமா? அவசியம் இருக்கா? சட்டசபையில் எதுக்கிறதுக்கு ஒரு ரெசல்யூஷன் பண்ணுறீங்க, என்னென்னவோ பண்ண கொண்டு வரீங்க. எனக்கெல்லாம் அரசு மதுபானம் விற்குது. அரசாகிய உங்களுடைய மது ஆலைகள் நிறையா இருக்குது. திரு கனிமொழி அம்மா அவர்களுக்கு இன்றைக்கி மது ஆலை ஓடுகிறது. இதுவரை எண்ணிக்கடங்காத இன்றைக்கி திமுகவுடைய உயர்மட்டம் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மது ஆலை ஓடுகிறது. அது மட்டுமா, அதை விட இன்றைக்கி நீங்கள் ப்ரைவேட்டாக 11-11 திறந்து மக்கள் விரோத ஆட்சியை செஞ்சுட்டீங்க. மதுக்கடையை படிப்படியாக மூடுறன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மதுக்கடையை இன்றைக்கி நிறைய விதத்தில் நீங்கள் தோண்டிட்டு நீங்கள் 11-11 அதுவும் அரசு மது விற்பாங்களாமா, 12 மணிக்கு கடை திறப்பாங்களாமா. இவங்க அரசு நம்பிக்கை இல்லாமல், நீங்கள் நடத்தின அரசு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இன்றைக்கி 11-11 நடத்தி மக்கள் ஏழை எளிய மக்களை கொண்டு எடுக்கிறீங்க. சம்மந்தமில்லாமல் விஷயங்கள்லாம் செய்கிறது. சம்மந்தப்படக்கூடிய விஷயங்கள் எதுவும் செய்கிறதில்ல. இன்றைக்கி அந்த சட்டத்தை நிறைவேற்றமா இல்லையா? இன்றைக்கி 11-11 சொல்லி கடையை வச்சுக்கிட்டு இன்றைக்கி கோட்டருக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறான். ஆப்புக்கு ஏழை எளிய மக்கள் 40 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறான். ஃபுல்லுக்கு 80 ரூபா வாங்குறான். ஒரு பில்லு சிஸ்டமேட்டிக் கொண்டு வர தெரிஞ்சுதா? இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளோ பேசக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இன்றைக்கி அந்த துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கையாளக்கூடிய அமைச்சர் யாராகட்டும், பதில் சொல்லுங்கள். நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பில் கொண்டு வந்துருதா? சுதந்திரம் பெற்றதுலேருந்து நீங்கள் திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கீங்க, நெஞ்சு தட்டி சொல்லிகிட்ருக்கீங்களே. ஒரு சிஸ்டமேட்டிக்கை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு விற்கக்கூடிய மதுபானம் ஒரு கேடுகட்ட மதுபானம். ஒரு சரியான விதத்தில்
ஒரு சுத்திகரிப்பு இல்லாமல் ஒரு சுகாதாரமற்ற ஒரு மதுபானத்தை எத்தனாலிக் சொல்லக்கூடிய மெத்தனாலுடைய அதிகம், அதாவது ஆல்கஹாலில் பவர்ஸ் அதிகம் கூட்டி, அதாவது கரும்பு சார்லேருந்து இருக்கக்கூடிய கழிவுலேருந்து எடுக்கக்கூடியது தான் இன்றைக்கி தமிழ்நாடு விற்கக்கூடியது. இன்றைக்கி மற்ற எல்லா ஸ்டேட்டும் பாருங்கள், இன்றைக்கி கம்பேர் பண்ணுங்கள், எல்லா இடத்துலையும் குடிமகன் இருக்கான், இல்லைன்னு சொல்ல. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் குடிமகன் இருக்கா, இல்லைன்னு சொல்ல. இந்தியா முழுவதும் இருக்குது. ஒரு பக்கம் குடி இல்லைன்னா இன்றைக்கி குஜராத்தில் இன்றைக்கி குடி இல்லைன்றாங்க. அங்கே போதை தலைவெடுத்து ஆடுகிறது, கஞ்சா போதை தலைவெடுத்து ஆடுகிறது. அதே போல் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதான் திமுக அரசு. உடனடியாக சட்டம் எத்தணுமா இல்லையா? சிஎஸ்டி வழக்குக்கு எதிராக ஜாதிய வன்முறை போல இன்றைக்கி திருப்பூர் தொடங்கி கௌசல்யா சங்கர் தொடங்கி இன்றைக்கி தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. அதுக்கு என்ன உங்களுக்கு தனி நீதிபதி வச்சு விசாரணை பண்ணணும், ஆய்வு பண்ணணும், அப்படி முடிஞ்சுதா? அப்படி நீங்கள் சட்டசபையில் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்துட்டீங்களா? ஏழை மக்களை வஞ்சக்கூடிய இடத்துல திமுக அரசு போல் எந்த அரசுன்னு சொல்லி நான் சொல்ல சான்று சொல்லுது. இன்னைக்கு கடந்த 6 ஆண்டுகளில் 5318 கோடியை நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிருக்கீங்க. இன்றைக்கி மாண்புமிகு இன்றைக்கி திருமதி கனிமொழி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி விருதுநகரில் கல்விக்கு பணம் தரலைன்னு சொல்லி ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு அன்பி மகேஷை புகழ்ந்துக்கிட்டு, அதாவது அண்ணன் வந்து தங்கச்சி புகழுது, தங்கச்சி வந்து அண்ணனை புகழுது, அப்பா வந்து பையனை புகழுது, பையன் வந்து அப்பாவை புகழுது. எங்கேயும் நாட்டில் இருக்கா? இந்த குடும்ப ஆட்சியை ஒழிச்சு கட்டணும். மக்கள் அதுக்கு வெளியேட்டாங்க. வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மூச்சுக்கு 3 டைம் பேசின இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் தான் இன்றைக்கி வந்து தன் மகனை வந்து இன்றைக்கி முதலமைச்சராக அரியணை அழகு பார்த்து கொண்டிருக்கிறாரு. வாரிசு அரசியலே இல்லை சொன்ன முதலமைச்சர் அவர்கள் தன் மகனுக்கு எத்தனை பெரிய இன்றைக்கி திமுகவில் வயதோ மூப்பவர்கள் துறைமுறைகள்லாம் எத்தனை ஒழிச்சிருக்காரு இன்றைக்கி கழகத்துக்காண்டி. அதனால் தன் மகன் குடும்ப ஆட்சியை மகனுக்கு பதவி கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய இடத்துல தான் இன்றைய முதலமைச்சர் இருக்கார் ஸ்டாலின் அவர்கள். 5318 கோடி இன்றைக்கி 6 ஆண்டுகளை திருப்பி அனுப்பிச்சு போட்டிருக்கு. இன்றைக்கி ஏழை மக்களுக்கு இன்றைக்கி வஞ்சகப்பட்டிருக்கு. வஞ்சனை செய்யக்கூடிய இடத்துல தான் திமுக ஆட்சி இருக்குது. இதை மறக்க முடியுமா? இன்றைக்கி வாழ்க்கையே பேசுகிறாங்க. அந்த அம்மா நாடாளுமன்ற உறுப்பினர் எதை வச்சு பேசுகிறாங்க? வெற்றி அரசியல் வெற்றி பேச்சை இன்னைக்கு காத்து தூக்கிட்டு இருக்காங்க. மகளிருக்கு பாதுகாப்புன்னு சொல்லி மகளிருக்கு எங்கெல்லாம் பக்கத்தான் இருக்காங்கன்னு சொல்லி இன்றைக்கெல்லாம் தமிழ்நாடு நாடு தேவடி இன்றைக்கி அங்கன்வாடி ஊழியர்கள் இன்றைக்கி 4 நாளாக 5 நாளாக போராடிட்டு இருக்காங்க. நைட்டில் இரவு பகலமாக. கனிமொழி அம்மாவுக்கு தெரியாதா? அன்றைக்கி SC/ST பணத்தை நீங்கள் கடந்த 6 ஆண்டுகளில் 5318 கோடியை நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிருக்கீங்க. யாருக்கான பணத்தை யார் அனுப்பணும்? இதற்கெல்லாம் பல போராட்டங்களை முன்னெடுத்த, பல விஷயங்களை இன்றைக்கி முன்னெடுத்து எல்லாம் பண்ணி 8 பெரிய அமைப்புலாம் இன்றைக்கி முடிச்சு நீங்கள் கல்விக்குழுன்னு வச்சுருக்கீங்க, கல்வி தரக்குழுன்னு வச்சுருக்கீங்க. கல்விக்குழு என்ன பண்ணிட்டுருக்கீங்க? கல்விக்குழு என்ன பண்ணிட்டுருங்க? இன்றைக்கெல்லாம் மேனேஜ்மெண்ட்டை கோட்டான்ட்டு சொல்லக்கூடிய அடிப்படையில் நீங்கள் எல்லாம் கல்லூரியில் டைரெக்டாக பல லட்சக்கணக்கான ரூபாயை இன்றைக்கி வாங்கிட்டு இன்றைக்கி ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கூடிய இடத்துல இருக்கான். எவன் இன்றைக்கி SC/ST பீப்புள் வந்து 12க்கு அப்புறம் படித்து நல்ல நிலைக்கு வந்திருக்காங்க? ரேஷியோ எடுத்து காட்டுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. அந்த இடத்துல வஞ்சிக்கூடிய அரசாக இருக்கீங்க. இன்றைக்கி என்னுடைய கிராமத்தில் நான் சொல்கிறேன் பகிரங்கமான குற்றச்சாட்டுது. நான் வன்மையாக கண்டிக்கிறேன் திமுக அரசை. இன்றைக்கி அடிப்படை சார்ந்த விஷயம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி என்னுடைய கிராமத்தில் நான் பிறந்தவரில் இன்றைக்கி அவுட் ஷோரில் 1000 குடும்பம் இருக்காங்க. 1000 குடும்பம் இன்றைக்கி காட்டு தான் போயிட்டுருக்கான். ரெஸ்ட் ரூம்னு சொல்லக்கூடிய மனித கழிவுகளை வெளியேற்ற இன்றைக்கி காட்டு தான் போயிட்டுருக்கான். எங்கே சுகாதாரம் இருக்குது? 2 கழிவறைகள் இருக்குது. அந்த 2 கழிவு புதார் மண்டி மூடி கிடக்குது. ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை, நூலகம் இல்லை. இன்றைக்கி உங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி உங்கள் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி அடையாளப்படுத்திட்டு இன்றைக்கி யார் கேட்டால் தமிழ்நாடு முழுவதும் 14,000 நுண்ணூலகங்கள் மூடப்பட்டிருக்குன்னு சொல்லி வெளிப்படையாக பத்திரிகையில் வந்துருக்கு. நான் சொல்ல இப்படியெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சிச்சுட்டு இன்றைக்கி கனிமொழி அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி விருதுநகரில் பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் எங்கள் பக்கம் தான் இருக்காங்கன்னு.
பெண்கள் போராடிட்டு இருக்காங்களா 5 நாளாக? அந்த அம்மாவுக்கு தெரியலையா? அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? பெண்கள் போராடி இருக்காங்க, அது கண்ணுக்கு தெரியலையா உங்களுக்கு? ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் எதிரான அரசு ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல தான் நீங்கள் திமுக அரசு இருக்குது. எத்தனை பணம்? யார் பண்ணது? மத்திய அரசு இன்றைக்கி இந்தியாவுடைய அரசியலமைப்பு என்று சொல்லக்கூடிய பட்டியல் 4 சொல்லப்பட்ட விஷயத்தை இன்றைக்கி எஸ்சிஎஸ்டிகளுக்கான ஒதுக்கியிருக்கான். 5318 கோடி. யார் விட்டு பணம்? யார் விட்டு பணம்? உங்கள் அப்பா விட்டு பணமா? நீங்கள் திருப்பி கொடுத்துறீங்க. இப்படியெல்லாம் வஞ்சிச்சுட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதி பற்றி பேசுறதுக்கு எந்த விதமான அருகதுமே இல்லை. இன்றைக்கி மாநில கல்வி குழு போட்டு இன்றைக்கி அரசு நிர்ணயிக்கிற கட்டணத்தை எந்த காலேஜில் வாங்கிட்டு இருக்காங்க? எஸ்சி/எஸ்டி பீப்புளுக்கு வந்து அகம் ஃபவுண்டேஷன் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து மக்கள் எல்லாம் படிக்கணும்னு சொல்லி நீளம் பண்பாட்டு மொழின்னு சொல்லக்கூடிய அரசியல் புரட்சி அண்ணல் அம்பேத்கருடைய கல்விக் கொள்கையை வந்து நிலைநாட்டணும், ஏழை எளிய மக்கள் படித்து முன்னேறணும், வாழ்க்கையில் தரத்தை உயர்த்தணும்னு சொல்லி இன்றைக்கி எண்ணிக்கடங்காத விஷயங்கள்லாம் உள்ளடக்கி சட்ட போராட்டங்கள்லாம் பண்ணி இன்றைக்கி கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு மினிமம் சார்ஜஸ் இன்றைக்கி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸு, ஹாஸ்டல் தங்கிறதுக்கு இடம், உணவில் கம்மி, ஃபீஸில் வந்து மத்திய அரசு ஆல்ரெடி கொடுக்குறான் ஸ்காலர்ஷிப்பு. அந்த திட்டம் இன்றைக்கி அழிஞ்சு போச்சு. அழுக்கும் இடத்துல தான் இன்றைக்கி திமுக அரசு இருந்துச்சு. நான் சொல்ல சான்று இருக்குது. இன்றைக்கி கல்விக் கொள்கை நிர்ணயிச்சு கட்டணம் வாங்குறாங்களா? முதலாளியினுடைய ஒட்டுமொத்த உருவம் தான் திமுக அரசு. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க கனிமொழி அம்மா இன்றைக்கி விருதுநகரில். பேசுறதுக்கான என்ன அத்தியம் இருக்குது? அதே இடம் இருக்குது. இன்றைக்கி திமுக அரசு இன்றைக்கி ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அதற்கான சான்று நான் என்னுடைய கிராமம். என்ன வசதி? ஒன்றுமே இல்லைங்க. ஒரு வசதி இருக்கா கிராமத்தில்? அடிப்படை சார்ந்த ஆரம்ப சுகாதாரம் இல்லை, பசுக்குன்னு காலைக்குன்னு தனியாக ஒரு மருத்துவம் நடந்தது, அது இல்லை. இன்றைக்கெல்லாம் எங்கே போயிடுச்சு அதெல்லாம்? அம்மா உணவகங்கள்னு சொல்லி அந்த அம்மா சீரிய முறையில் புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. எல்லா இடத்துலையும் இன்றைக்கி ஒழுங்கற்ற இன்றைக்கி நிலையில் போயிட்டுருக்கு. உணவு தரம் இல்லை, அதுக்கு பணம் ஒதுக்கலை. இன்றைக்கி 5 நாளில் போராடிட்டு இருக்காங்க இரவும் பகலும். ஒரு சுதந்திர நாட்டில் ஒரு பெண்கள் பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய மூச்சுக்கு 3 டைம் சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசில் 5 நாளாக இன்றைக்கி இடோட போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கோயம்புத்தூர் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. செஞ்சல் சொன்ன மாதிரி நான் மதியம் சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வந்தேன். மக்களை வஞ்சிக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து விருதுநகரில் வந்து யார் வீட்டு பணத்தில் நீங்கள் வந்து இன்றைக்கி லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூட்டின்னு சொல்லி மக்கள் வரி பணத்தில் நீங்கள் செலவு செஞ்சுட்ருக்கீங்க. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் இப்போ தான் நீங்கள் மக்களை சந்திக்கிறீங்க. இது வரைக்கும் எங்கே போனீங்க? அந்த அம்மா சொல்கிறாங்க ஒபாமா வரைக்கும் எது பேசுகிறாங்க. ஒபாமா வரைக்கும் எது பேசுகிறாங்க. ஹைரான் மேன், ஸ்டீல் மேன். ஆமாம், எல்லாம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பொம்மை முதலமைச்சர் 1000 டைம் சொல்லிட்டு இருக்கார். அதான் சொல்கிறல, அண்ணனுக்கு தங்கச்சி வசப்படுறது, தங்கச்சிக்கு அண்ணன் வசப்படுறது, அப்பனுக்கு புள்ள வசப்படுறது, பிள்ளைக்கு அப்பன் வசப்படுறது. எங்கேயாச்சும் உலகத்தில் கேட்டிங்களா? இந்தியாவுடைய அரசியல், உலக அரசியலே இப்படி கிடையாது. இந்த குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி எல்லாம் ரெடியாயிட்டாங்க, கங்கணம் கட்டி கொண்டிருக்காங்க. அதுக்கான சான்று புரட்சி தளபதி விஜய் அவர்கள் தான். தமிழ்நாட்டில் தன்னகரற்ற தலைவனாக தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரும் இல்லாத சூழலை இன்றைக்கி காப்பாற்றக்கூடிய என்ற இடத்தில் நான் இருக்கிறேன் என்ற அடிப்படையில் இன்றைக்கி போர்க்காலப்படைய ஆட்சியை இன்றைக்கி கொண்டு வரக்கூடிய இடத்துல தான் நீ தளபதி இருக்காரு. ஒட்டுமொத்த இளைய சமூகமும் இன்றைக்கி தளபதி விஜய்க்கு பின்னர் தான் இருக்குது. தேர்தலில் பார்ப்போம், நடக்கும். உங்களுடைய பொய்யான கொள்கையும் உங்கள் மக்கள் விரோத அந்த ஆட்சியும் அகற்றுவதற்கு மக்கள் ரெடியாயிட்டாங்க. அதற்கான சான்று புரட்சி தளபதி விஜய் அன்றைக்கி ஆட்சி வந்துட்டார். நடுங்கிட்டு இருக்கீங்க, பயப்படுறீங்க. ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு தான் கட்டமைப்பு நல்லா இருக்குது, உங்களுக்கு கழகம் தான் நல்லா இருக்குது அப்படின்னும் போது எதுக்கு தளபதியை பற்றி பேசணும்? அன்றைக்கி எங்கேயும் நடக்காத மக்களுக்கு அநீதி நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் பேசக்கூடாது. சிபிஐ வழக்கு போயிட்டுருக்கு. அதை பற்றி பேசிக்கிறார் இன்றைக்கி துணை முதலமைச்சர்.
தைரியமாக இருந்தால் நேரடியாக தாக்கலாம் இல்லையா? ஒரு கூட்டம் அலைஞ்சிட்ருக்காமா, அந்த கூட்டம் தான் உங்கள் கூடாரத்தை இன்றைக்கி அடியோடு விரட்டத்திற்கு இன்றைக்கி கங்கணம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு சமூகமும் இன்றைக்கி சீரழிந்த தமிழ்நாட்டை ஒரு மீட்டெடுப்பதற்கு தளபதி விஜயை விட்டால் யாரும் இல்லை என்பதற்கு இன்றைக்கி சான்றாக இருக்கிறது. இந்த பார்த்தா பிஜேபி கூட கூட்டணி புரட்சி தலைவதிக்கு எதிராக சரி, மற்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக நீ கூட்டணி ஏடிஎம்கே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இராணுவ கட்டுப்பாடாக வைத்திருந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய அந்த சொல்லப்பட்ட வார்த்தையை நீ காற்றில் தூவப்பட்டிருக்கிறீங்களா? எனக்கு பின்னாலும் இந்த கழகம் 100 ஆண்டுகள் செயல்படும் என்று சொன்ன தாரக மந்திரம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பொன்வாக்கு இன்னைக்கு பொய்யாக்கப்பட்டிருக்கிறது. பாசிச பாஜக கூட கூட்டணி வைத்து இன்றைக்கெல்லாம் கனிமொழி அம்மா பேசுகிறாங்க. அன்றைக்கி கனிமொழி அம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அம்மாவுடைய அரசு, புரட்சி தலைவர் அவருடைய அரசு, மக்களுக்காகவே தன் உயிரை தியாகம் செய்த புரட்சி தலைவர் பொம்மலட்சுமியுடைய அரசை இன்றைக்கி கனிமொழி அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கி கனிமொழி அம்மா பேசுகிற அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி எடப்பாடியோட செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த பக்கம் அப்படி இருக்கும்போது அதனால் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற இடத்துல இன்றைக்கி புரட்சி தளபதி விஜய் விட்டால் யாரும் இல்லை என்ற நிலையில் நீ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி வேதனையின் உச்சநிலையில் இருக்குது. வெறுப்பரசியலை இன்றைக்கி புகற்றிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒன்று தான், பிஜேபி எதிர்ப்பு. ஆனால் இவங்க குடும்ப அரசியல் செய்யணும். இவங்க குடும்பம் தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா கூடாது. யார் விட்டு பணம் அன்றைக்கி பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க, அன்பில் மகேஷ் சொல்லி பேசிட்டு இருக்காங்க, நிதி கேட்டுருக்காம கொடுக்க மாட்டாங்களாமா. 5318 கோடி திருப்பி அனுப்பிச்சிருக்கீங்க. யார் விட்டு பணம்? எதுக்காக அனுப்பிச்சிங்க? இதுக்கெல்லாம் கிராமப்புற சூழலில் எந்த விதமான திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை. நினைக்கிறேன் மக்களுக்கு நயவஞ்சி செஞ்சுட்டு இன்றைக்கி மக்களுக்கு தெரியலன்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் விருதுநகரில் வெற்றி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அறிய மாட்டார்களா தமிழ்நாட்டு மக்கள்? வேதனை அளிக்கிறது. இன்றைக்கி அங்கன்வாடி ஊழியர்கள் இன்றைக்கி 5 நாளாக போராட்டிருக்காங்க. நைட் இரவும் பகலும் போராட்டிருக்காங்க. ஒரு சுதந்திர நாட்டில் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க, திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி விடிய போராட்டிருக்காங்க. கணக்கு தெரியாதா? ஏன் வரலாங்க? ஏன் உங்கள் கட்சி உறுப்பினர் வரல? பொறுப்பு அமைச்சராக போட்டிருக்கீங்களா? இன்றைக்கெலாம் யார்? கோயம்புத்தூரில் யாரும் இல்லையா? இன்றைக்கி திமுகவில் 5 நாளாக போராட்டிருக்காங்க. அவங்க வாக்குறுதி என்ன? நீங்கள் என்ன கொடுத்தீங்க? 313 வாக்கு என்ன கொடுத்தீங்களே? வாக்குறுதி கொடுத்தீங்களே? எங்கே அந்த வாக்குறுதி? இன்றைக்கி காற்றில் பறக்க விட்டுருக்கு. இன்றைக்கி 60,000 காலி பணியிடங்கள் இருந்தும் 60,000 காலி பணியிடங்கள் இருந்தும் ஒன்றுமே நிரப்பப்படாத 5 ஆண்டு முடிய போகுது. இன்றைக்கி பணி சுமை அதிகம் அவங்களுக்கு. இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு சீரற்ற வாழ்க்கையில் தள்ளப்பட்டு இன்றைக்கி ஒட்டுமொத்த குழந்தைகளை கொண்டு அங்கே தள்ளுறாங்க. அது நல்ல விஷயந்தான். பார்க்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அங்கன்வாடிகள் இன்றைக்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அல்லோலப்பட்டிருக்காங்க. ரோட்டில் சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க. வேதனை இல்லையா? ஒரு சுதந்திர இந்தியாவில் இது வேதனை இல்லையா உங்களுக்கு? வாழ்க்கையே சொல்கிறீங்க, மகளிர் பாதுகாப்பு, மகளிர் நலன் சொல்கிறீங்க. இன்றைக்கி உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய மகளிருக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? திரு கனிமொழி அம்மா அவர்களே, நீங்கள் இங்கே அரசியல் விட்டுட்டு இந்திய அரசியல் விட்டு உபமா வரைக்கும் பேசிகிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் 5 நாளாக போராடிட்டு இருக்காங்க. ரூட்டில் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அதுவும் காதுக்கு தெரியலையா? கண்ணுக்கு தெரியலையா உங்களுக்கு? ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் எதிரான ஆட்சி செய்யக்கூடிய உங்கள் ஆட்சி மாதிரி எந்த ஆட்சியும் கிடையாது. இன்றைக்கி அதற்கெல்லாம் நீங்கள் பேசாமல் இன்றைக்கி உபாம வரைக்கும் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் உபாம வரைக்கும் இங்கே போராட்டக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் நீங்கள் வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் இன்றைக்கி அவமானுக்கு இன்றைக்கி பசி பஞ்சத்தில் இன்றைக்கி உட்காந்துட்டு ரோட்டில் போராடிட்டு ரோட்டில் கஞ்சி காசு கொடுத்துட்டு இருக்காங்க. வெக்கமா இல்லையா? வேதனையா இல்லையா உங்களுக்குலாம்? பார்க்க அதெல்லாம் என்ன வேணும்? பார்க்க மாட்டீங்களா? காது இல்லையா? கண்ணு இல்லையா உங்களுக்குலாம்? இறைவன் கொடுக்கலையா? தமிழ்நாட்டு மக்களை பார்க்காம உங்களுக்கு எல்லாம் பிஜேபி தான் எதிரி. பிஜேபி பற்றி பேசி இங்கே திராவிட மாடல் ஆட்சி சொல்லி வர்றது
ஆனால் அந்த மாயபிம்பம் உடைக்கப்பட்டு விட்டது. என்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் வந்தாரோ ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இன்றைக்கி விஜய் பக்கம் தான் இருக்காங்க. இது சான்று. 2026 உங்களெல்லாம் ஓட ஓட விரட்ட போகிற தமிழ்நாட்டு மக்களை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. எந்த விதமான மாற்றமும் இல்லை. இன்றைக்கி மினிமம் ஊதியம் கேட்குறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் 60,000 காலி பணியிடங்கள் இருக்குது. நீங்களாம் நிரப்புனீங்களா? இன்றைக்கி வாக்குறுதி கொடுத்தீங்களா? நீங்கள் 313 வாக்குறுதி என்னாச்சு? இன்றைக்கி காற்றில் தூவி விட்டுட்டு இன்றைக்கி வீர விளைஞ்ச மன்னன் சொல்லி விருதுநகரில் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி பேசுகிறீங்க? உங்களுக்குலாம் வாய் கூச்சம் இல்லையா? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்களையும் அக்கிரங்களையும் எடுத்துரைக்காமல் நீங்கள் ஒபாமா வரையும் பேசிக்கிட்டீங்க. அண்ணனை வசப்படுத்திட்டீங்க. அண்ணன் தங்கச்சி வசப்படுறீங்க. இதுதான் பொழப்பா? உலக வரலாற்றிலே குடும்ப ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் உங்கள் குடும்ப உறுப்பினர் மட்டும் பாராட்டி நீங்களே கூத்தரிச்சிட்ருக்கீங்க. இதில் வேதனை இல்லையா? அதனால் மீண்டும் சொல்கிறேன், இன்னும் ஏழை எளிய மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கான். இன்றைக்கி 12வது முடித்தா இன்றைக்கி ஏழை எளிய மக்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கி அரசு கல்லூரியில் எடுத்துக்கிட்டு, அரசு கல்லூரி விட்டுருங்க, தனியாரில் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஈசா சான்று நான் வச்சுருக்கேன், என் கையில் இருக்குது. ஈசா, ஆர்பிஎஸ் போன்ற கல்லூரியில், முக்கியமான கல்லூரிலாம் இன்றைக்கி எஸ்சிஎஸ்டி மாணவர் படிக்கக்கூடிய இடத்துல மினிமம் சார்ஜஸ் இன்றைக்கி தங்கிறதுக்கு உணவு இருப்பிடம் 25,000. அதெல்லாம் முடிஞ்சுது. கேட்டால் அரசு நெல்லாம் வேணான்ட்டாங்க அப்படின்னா. நீங்கள் கிட்டத்தட்ட 5,312 கோடி நீங்கள் திருப்பி அடிச்சுட்டா எப்படி எங்கே சேர்ப்பாங்க? எப்படி மக்கள் படிப்பாங்க? நீங்கள் சொல்கிறீங்க அன்பில் மகேஷ் இன்றைக்கி மத்திய அரசு கூட போராடுற கொடுக்க மாட்டேறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சான்று இல்லையா? கேவலமாக இல்லையா? வேதனையாக இல்லையா? நீங்களாம் பேசுறதுக்கான எந்த விதமான அருகதும் இல்லை. திருமதி கனிமொழி அவர்களே, எந்த மூஞ்சி வச்சு பேசுகிறீங்க? நீங்கள் இவ்வளோ பணத்தை நீங்கள் ரிப்பீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கேட்க ஆள் தானே பண்ணிட்டுருக்கீங்க. இதெல்லாம் முடிவு கட்ட மக்கள் ரெடி ஆகிட்டாங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆர்டிஐயில் போட்டு கேட்டிருக்காங்க இன்றைக்கி மதுரைலாம். 2023 மட்டும் 935 கோடி திருப்பி அனுப்பிச்சிருக்கீங்க. யார் விட்டு பணம்? எம்பி பணம் கிட்டத்தட்ட 449 கோடி. 39 எம்பியாக இருந்தீங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் போய் எங்கள் வட இந்தியன் தின்னுட்டு பேசிட்டு வர வாழ்க்கையேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? அங்கே அவ்வளோ பணமும் நீங்கள் யூஸ் பண்ண திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அன்றைக்கி எதுக்கு அனுப்பிச்சிங்க? மத்திய அரசு கொடுக்குற அன்றைக்கி கொடுத்த பணத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டு நீங்கள் இன்றைக்கி நாங்கள் எனக்கு மத்திய அரசு பணம் தர மாட்டோம்னா, ஒட்டுமொத்த நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான கொள்ளையெடுத்த பண்ணலாம் நீ சுவிஸ் பேங்கில் கொடுக்கிறீங்க. சுவிஸ் பேங்கில் இருக்குது இன்றைக்கி. ஜெர்மன் பயணம் எல்லாம் மக்கள் விரோத ஆட்சி செஞ்சுக்கிட்டு இங்கே மக்களுக்கு அநியாயம் வளைவெடுத்து ஆடுது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, எந்த விதமான அடிப்படை சார்ந்த ஒரு விஷயங்களும் இன்றைக்கி நிறைவேற்றப்படவில்லை. இதில் நாங்கள் மக்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி விடிய 4 நாள் 5 நாள் போட்டுட்டு நம்ம அன்றைக்கி போராடினாங்க. துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அவங்களெல்லாம் சீரடிச்சுட்டு அவங்கள பார்க்க வந்த வக்கீல் பொம்பளை அந்த அம்மா சொல்லுது, மார்பகத்துக்குள்ளே கை விடுறாங்கன்னு சொல்லுது அந்த அம்மா. வெக்கமா இல்லையா? அதெல்லாம் வேதனை இல்லையா? இது பெண்கள் பாதுகாப்பு பேசுகிறீங்க நீங்கள். 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஜாதிய வன்முறைக்கு எதிராக இன்றைக்கி படுகொலை நடந்திருக்கு. இன்றைக்கி நெல்லை மாவட்டத்தில் வேலூரில். இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது அவங்களுக்கு? இன்னும் எத்தனை நாள் ஆய்வு பண்ணிருக்கீங்க? இன்றைக்கி சட்டம் கொண்டு வரதுக்கு இதுக்கெல்லாம் ஆய்வு பண்ணுமா? உடனடியாக சட்டத்தை கொண்டு வரணுமா? எல்லாம் செய்கிற இடத்துல இருந்துக்கிட்டு ஒன்றுமே செய்யாத இன்றைக்கி அரசாக தான் இன்றைக்கி வெத்து மாடல் அரசு, திராவிட அரசு இருந்துக்கிட்டு இன்றைக்கி மக்களுக்கு விரோத போக்கை இன்றைக்கி உருவாக்கிட்டு இன்றைக்கி எதுக்கெடுத்தாலும் இன்றைக்கி பிஜேபி இதை வச்சு அரசியல் உங்கள் குடும்பம் மட்டும்தான் நல்லாயிருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எக்கேட போகிறான், என்னவோ பண்ணுறான். இன்றைக்கி வேங்க வயல் எட்டுங்க, நிறைய கேஸ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி மழை தள்ளி போகிறோம்.